அமெரிக்காவின் விடுதலை நாள் அல்லது லிபரேஷன் டே என்ற முழக்கத்துடன் வாஷிங்டனில் இருந்து அமெரிக்க அரசுத் தலைவர் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் தொடுத்த வரிப்போர் இலங்கையின் அமெரிக்கா நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு, குறிப்பாக ஆடைகளின் ஏற்றுமதிக்கு ஒரு முக்கிய அடியை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. அவ்வாறான ஒரு அடி அமெரிக்காவில் இருந்து எதிர்நோக்கப்பட்ட நிலையில் சர்தியாக பிரித்தானிய தரப்பிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு திடீரென ஒரு அடி கிட்டியது. அந்த வகையில் பிரித்தானியாவில் பல கிளைகளை கொண்ட பிரபல ஆடை விற்பனை நிலையமான நெக்ஸ்ட் நிறுவனத்திடமிருந்து கொழும்பு அதிகார மையத்துக்கும் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்துக்கும் திடீரென இந்த கசப்பு அடி கிட்டியது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னணி சுதந்திர வர்த்தக வலயமாக உள்ள கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் இருந்த நெக்ஸ்டின் ஆடை உற்பத்தி நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. அந்த நிறுவனத்தில் 2825 பணியாளர்கள் உள்ள நிலையில் அவர்களில் 1416 பணியாளர்கள் சடுதியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட் நிறுவனத்தை பொறுத்தவரை தமது கட்டுநாயக்க ஆலை இலாபத்தில் இயங்கவில்லை என்பதால் அனைத்து மாற்று வழிகளையும் ஆய்வு செய்த பின்னர் இந்த மூடு விழாவை நடத்தியதாக குறிப்பிடுகிறது. ஆனால் ஸ்ரீலங்காவின் தொழிற்சங்கங்களோ இந்த விடயத்தில் வேறு கதைகள் கூறுகின்றன. தற்போது இலங்கையின் தொழிற்சட்டங்களின்படி மூடப்பட்ட தொழிற்சாலையில் உள்ள பணியாளர்களுக்கு அவர்களின் சட்டபூர்வ உரிமைகளுடன் மேலதிகமாக 2 மாத வேதனம் வழங்கப்படும் எனவும் நெக்ஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் இலங்கையில் நெக்ஸ்ட் நிறுவனத்துக்கு இன்னமும் 2 தொழிற்சாலைகளும் கொழும்பில் அந்த தொழிற்சாலைகளுக்குரிய கூட்டு தலைமையகமும் இருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் ஆண்டிகம மற்றும் நவத்தேகம ஆகிய ஸ்ரீலங்கா பகுதிகளில் உள்ளன. ஆனால் இவ்வாறாக நெக்ஸ்டுக்கு இன்னமும் இலங்கையில் சில நிறுவனங்கள் இருந்தாலும் அவற்றின் எதிர்காலத்துக்கும் என்ன நடக்குமோ என்பதும் இப்போதைக்கு தெரியவில்லை. எதுவாறோ பிரித்தானியாவின் ஹை ஸ்ட்ரீட் ஃபேஷன் சில்லறை விற்பனை நிறுவனங்களில் முக்கிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நிறுவனம் 1994 ஆண்டு முதல் ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக கட்டுநாயக்காவில் 2825 பணியாளர்களுடன் தனது தொழில் கூடத்தை இயக்கிய நிலையில் அந்த ஆலையை முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் நேற்று முன்தினம் சடுதியாக மூடியமை ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கும் உரிய புதிய பாதக செய்தியாகும். அதுவும் எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா உறுதிப்படுத்தக்கூடிய வரி உயர்வால் இனிமேல் தான் ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தி துறை அடிவாங்கும் என எதிர்பார்த்து காத்திருக்க பிரித்தானியாவிலிருந்து இந்த சடுதி அடி கிட்டியது. அதுவும் ஸ்ரீலங்கா தனது போர் வெற்றி தினத்தை கொண்டாடிய அதே மே 19 இரவுதான் நெக்ஸ்ட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் சமூக ஊடக செயலி மூலம் அனுப்பிய மும்மொழி செய்தியில் தனது தொழிற்சாலை உடனடியாக மூடப்படுவதாக அறிவித்துக் கொண்டது. எனினும் இவ்வாறு கிட்டிய செய்தியை நம்பிக்கொள்ள முடியாமல் குழப்பத்துடன் மறுநாள் காலை தமது வழமையான பணிகளுக்கு சென்றவர்கள் அதன் கதவுகள் மூடியிருப்பதை கண்டபோதுதான் இது உண்மையான செய்தி என்பதை அறிந்து துக்கித்துக் கொண்டனர். பிரித்தானிய நிறுவனம் இவ்வாறு ஒரு அதிரடி முடிவை எடுத்தாலும் இலங்கை தீவின் ஆடை ஏற்றுமதி துறை மீதான ஆட்டம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. அந்த வகையில் பார்த்தால் நெக்ஸ்டின் நகர்வு ஒரு முன்னோட்டம்தான். இனிமேல் தான் அமெரிக்க வரிகளும் அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதான அரங்க காட்சிகள் அடுத்தடுத்த மூடு விழாக்களுடன் வெளிவரக்கூடும் என்ற அச்ச நிலை தொடர்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலம் உட்பட்ட பெரும் படுகொலைகளுக்கு பொறுப்பு கூறாத தன்மையும் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் டயஸ்போரா சமூகத்தை சீற்றப்படுத்திய நிலையில் அந்த சீற்றத்துக்குள்ளான தமிழ் டயஸ்போரா சமூகம் நீண்ட காலமாகவே ஸ்ரீலங்காவில் இயங்கும் நெக்ஸ்ட் உட்பட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு லண்டன் உட்பட்ட நகரங்களில் அதிக இளையோரின் பிரசன்னத்துடன் எதிரொலித்துக் கொண்ட நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்ட நிறுவனம் ஒன்று ஸ்ரீலங்காவில் மூடு விழா கண்டுள்ளது. கட்டுநாயக்காவில் உள்ள நெக்ஸ்டின் தொழிற்சாலையில் ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய பல குடும்ப பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு விழுந்த இந்த அடி கவலைக்குரியது. மூடப்பட்ட தொழிற்சாலை முன்றலில் நேற்று பல பெண்கள் நின்று விட்ட கண்ணீர் மனிதாயமான ரீதியில் உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனினும் இலங்கை தீவில் சக தேசிய இனத்தின் மீதான ஒடுக்குமுறைகளை செய்த தமது அரசாங்கங்கள் மீதான பழி தற்போது இவ்வாறான தீண்டல்கள் ஊடாக திருப்பி தாக்கிக் கொள்கின்றது என்பதையும் கொழும்பு அதிகார மைய ஆட்சிகளுக்காக வாக்களித்துக் கொள்ளும் சாமானிய சிங்கள மக்களும் ஒரு வரலாற்று கற்பிதமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் உட்பட்ட பல குரூரங்களும் மனித உரிமை மீறல்களும் ஒடுக்குமுறைகளும்
ஏன் வடக்கில் உள்ள மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் தில்லாலங்கடி நோக்கங்கள் கொண்ட சூட்சுமங்கள் எல்லாம் பெரும்பான்மை சிங்கள மகா ஜனதாவால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கங்கள் ஊடாகவே வந்து கொள்கின்றன. ஏன் இப்போது கூட வடக்கில் உரிமை கூறப்படாமல் இருக்கும் காணிகள் தொடர்பாக தமது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை தமிழ் மக்கள் தவறாக புரிந்து கொண்டதாக நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏகேடிஆரின் அமைச்சர் லால்காந்த குறிப்பிடுகிறார். அவ்வாறாக தூக்கப்பட்டு கொண்ட லால்காந்தா வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தாது எனவும் மக்களிடமே கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கதை கூறுகிறார். ஆனால் இவ்வாறாக எல்லாம் ஏகேடிஆர் அரசாங்க தரப்பு முகங்கள் கதை கூறிக்கொண்டாலும் வடக்கு காணிகள் தொடர்பாக அண்மையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட 3 மாத காலக்கெடுவுடனான வர்த்தமானி அறிவித்தலை மட்டும் மீளெடுக்க மறுத்துக் கொள்கிறது. தமிழர்களின் காணிகளை கையகப்படுத்தும் திட்டம் ஏதும் இல்லை என குறிப்பிடும் அதே ஏகேடிஆர் அரசாங்கம்தான் தாம் பிறப்பித்த வர்த்தமானிகளை மீளெடுக்காமல் அடம்பிடிக்கும் சூட்சுமத்துக்கு பின்னால் ஒரு காரணத்தை கொண்டுள்ளது. அதாவது வர்த்தமானிகளில் அறிவிக்கப்பட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவுக்குள் உரிமை கோரப்படாத காணிகள் யாவுமே அந்த காலக்கெடுவுக்கு பின்னர் இயல்பாகவே அரசாங்கத்தின் உடைமையாகி விடும் என்பதே நிதர்சன அபாயமாகும். இதனால்தான் வர்த்தமானியை மீளெடுப்பதற்காக தமிழர் தரப்பிலிருந்து விடுக்கப்படும் கோரிக்கைகளை அரசாங்கம் கணக்கில் எடுக்காமல் தமிழர்களின் காணிகளை அபகரிக்க நோக்கமில்லை, மக்களின் காணிகளை மக்களுக்கு உரித்தாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பசப்பு கதைகளை கூறிக்கொள்கிறது. உள்ளது உள்ளபடி சொன்னால் ஏகேடி தரப்பு தில்லாலங்கடித்தனமாக கூறிக்கொள்வது போல காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தும் வகையில் நேரடியாக இந்த வர்த்தமானியில் அறிவித்தல் ஏதுமில்லை. ஆனால் காதை சுற்றி மூக்கை தொடும் வகையில் இறுதியில் அரசாங்கமே உரிமை கூறப்படாத காணிகளை கையகப்படுத்திக் கொள்ளும் வகையில்தான் இந்த டெக்னிக்கல் வியூகம் உள்ளது. ஏற்கனவே கூறப்பட்டது போல வர்த்தமானிகளில் அறிவிக்கப்பட்ட இடங்களில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மக்களால் உரிமை கோரப்படாத காணிகள் யாவும் இயல்பாகவே அரசாங்கத்தின் உடைமையாகி விடும் என்பதுதான் கசப்பான யதார்த்தம். எப்போதுமே வார்த்தை ஜாலங்களில் கெட்டிக்காரர்களான சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் இதற்கும் ஒரு தில்லாலங்கடி காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில்தான் அமைச்சர் லால்காந்தாவின் நேற்றைய நாடாளுமன்ற அறிக்கையில் வந்துள்ளது. ஒருவேளை தாம் இந்த வர்த்தமானியை மீளெடுத்தால் தமிழ் மக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டிக் கொள்வதில் தாமதம் ஏற்படும் என லால்காந்தா கவலை கொள்கிறார். இவ்வாறாக கவலை கொள்ளும் லால்காந்தா மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். இலங்கையில் உள்ள ஏனைய மாகாணங்களில் காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் அதுவும் கிழக்கு மாகாணத்தில் 87.4% காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் வடக்கில் இந்த நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை எனவும் வடக்கில் 30% காணி பிரச்சனைகளுக்கே தீர்வு காணப்பட்டுள்ளதால் இவ்வாறான வர்த்தமானி நகர்வுகள் ஊடாக தாம் தமிழர்களுக்கு தீர்வு வழங்க தலைப்படுவதாக கீழ்வரகில் நெய்வடிகிறது, எருமை ஏரோப்ளேன் செலுத்துகிறது, கேட்பவர்களே காண்பவர்களே நம்பி கை வையுங்கள் என்கின்றார் அமைச்சர் லால்காந்தா. இப்போது இந்த வர்த்தமானி விடயமும் காணிகளின் சர்ச்சைக்குரிய விடயமும் நாட்டின் 2ஆம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் கவனத்துக்கு சென்றுள்ளதால் நாளை மறுதினம் அவர் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு கலந்து உரையாடலை செய்ய இருப்பதாக கூறப்படுவது வேறு விடயம். இதற்கிடையே ஏகேடிஆர் தரப்பு சிங்கள மகாஜனதாவுக்கு வழங்கிய தமது தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை ஏற்கனவே கோட்டை விட்டதாக மக்கள் விசனம் ஏறுமுகப்பட்டு அதன் ஒரு அங்கமாகவே உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் ஏகேடிஆருக்கு பாதகமான அறுவடை கிட்டிக்கொண்ட பின்னணியில் இப்போது ஏகேடிஆர் தரப்பு சில விடயங்களில் சுதாகரித்துக் கொள்ள தலைப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இன்டர்னல் அஃபேர்ஸ் யூனிட் என்ற ஒரு உள்ளக விவகார பிரிவை உருவாக்கியுள்ளது. இது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு முக்கிய விடயம். ஏகேடிஆரின் அரசாங்கம் புதிதாக நாட்டில் அறிமுகப்படுத்த முனையும் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானது இல்லை என ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இந்த புதிய நகர்வு வந்துள்ளது. ஊழல் முறைகேடுகளை அற்ற கிளீன் ஸ்ரீலங்காவை, அதாவது தூய்மையான இலங்கையை உருவாக்கும் தமது சிஸ்டம் சேஞ்ச் திட்டத்தின் ஒரு அங்கமாக நாட்டின் பொது சேவைகளில் உள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகளை களைவது தொடர்பான முறையீடுகளை கையாள இந்த உள்ளக விவகார பிரிவு பாதுகாப்பு அமைச்சகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஏகேடி தரப்பு கூறிக்கொள்கிறது. 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டிலிருந்து எதிர்வரும் 2029ஆம் ஆண்டுக்குள் இலங்கை தீவின் தேசிய வியாதிகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை ஒழித்து கட்டும் தமது திட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரிவு அமைக்கப்பட்டதாக ஏகேடிஆரின் அரசாங்கம் கூறிக்கொள்கிறது.
தற்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் பொதுச்சேவை நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பணியாற்றும் அதிகாரிகளின் நகர்வுகள் இனிமேல் ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு துறையாலும் கண்காணிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அத்துடன் நாட்டின் பொதுச்சேவையில் உள்ளவர்கள் ஊழல் முறைகேடுகளை செய்தால் அவ்வாறானவர்கள் விசாரணைகளுக்காக தூக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் இந்த பிரிவின் உருவாக்கத்தினூடாக மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு பொதுஜன பெரமுன, ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி, சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய ஸ்ரீலங்காவின் முக்கிய கட்சிகளில் உள்ள பல அரசியல்வாதிகள் இலங்கையில் செயற்பட்டுக் கொள்ளும் அதிசக்தி வாய்ந்த 10 பாதாள உலக கும்பல்களுடன், அதாவது அண்டவேல்டுடன் நேரடியான தொடர்புகளை பேணிக் கொள்வதாக ஏகேடிஆரின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு குண்டை வீசிய நிலையில் நாட்டின் பொதுத்துறையை கண்காணிக்க ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சிலேயே ஒரு பிரிவும் உருவாகிவிட்டது. இந்த பிரிவின் ஊடாக இனிமேல் பாதாள உலகுடன் நேரடியான தொடர்புகளை கொண்டுள்ள அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என ஆனந்த விஜயபால டி சில்வா கூறுகிறார். ஏற்கனவே சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் திரட்டப்பட்டதாகவும் அவர் அச்சமூட்டுகிறார். ஆனால் ஏற்கனவே மதுபான உரிமங்களை பெற்ற தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட்ட பார் லைசன்ஸ் அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்தாமல் அவ்வாறானவர்களின் பட்டியலை கமுக்கமாக வைத்திருக்கும் அதே ஏகேடிஆர் அரசாங்கம்தான் இப்போது பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை பகிரங்கப்படுத்த போதாக கீச்சு காட்டுகிறது. ஆனால் இவ்வாறெல்லாம் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலகுக்கும் உள்ள தொடர்புகளை கிளறி பிடிக்கும், முகர்ந்து பிடிக்கும் அதே ஆளுந்தரப்பு அரச தலைவர் ஏகேடிஆர் வெளிநாடு ஒன்றில் பெருந்தொகையான இரகசிய முதலீடுகளை வைத்திருப்பதாக அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை வீசி எறிந்த ஸ்ரீலங்கா தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித ஹல்லொலுவ மீது கடந்த வாரம் கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியையும் சற்று பகிரங்கப்படுத்திக் கொண்டால் சிங்கள மகாஜனதா சில விடயங்களை பெறக்கூடும். ஸ்ரீலங்காவில் உள்ள அரசியல்வாதிகளில் ஊழல் முறைகேடுகள் அற்ற அரசியல்வாதிகளில் ஒருவராக ஏகேடிஆர் கணிக்கப்படுகிறார். ஆனால் அவ்வாறாக கணிக்கப்படும் அதே ஏகேடிஆர் வெளிநாடு ஒன்றில் இரகசிய முதலீடுகளை பெருமளவில் வைத்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கூறுவது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டாகவும் இருக்கக்கூடும். ஆனால் கடந்த வாரம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த முகத்தின் மீது கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் இந்த சம்பவத்தின் போது அவரிடமிருந்த முக்கிய ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டமையும் நிச்சயமாகவே வெளிச்சத்துக்கு வர வேண்டிய விடயங்கள் என்பதால் ஒருவேளை இந்த பின்னணிகளையும் ஏகேடிஆர் தரப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் அதுவும் ஆட்சி தரப்பின் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு ஒருவேளை கொஞ்சம் மதிப்பை கூட்டக்கூடும். மறுதலையாக இந்த விடயத்தை அரசாங்கம் கமுக்கமாக கையாண்டால் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற பாடல் வரிகள் சிங்கள மக்களுக்கும் தீவிரமாக தேவைப்படக்கூடும்.